ஹாய் கைஸ், ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎம்சி குரூப்பில் கொஞ்சம் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. எஸ்டர்டே ரேட்டை விட பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 13,500 தொடுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இது இந்த வீக்ஸ் தான். நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் க்ரூடோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்ப டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்றைக்கி நேற்று லைட்டாக ஆச்சு, ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி அதுக்கப்புறம் குறையிற மாதிரி இருந்தது. பட் நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த க்ரூடு இது கொஞ்சம் ப்ராப்ளம் லைட்டாக சார்ட் அவுட் ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப கோல்டு ரேட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் 14 போகாது, 13,500 வரதுக்கான சான்சஸ் அதிகம். 10:30க்கு ரேட் அப்டேட் ஆகும். ஸோ ரேட் அப்டேட் ஆன உடனே நான் அந்த ரேட் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்தமாதிரி டெய்லி கோல்டு ரேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரே நாளில் செகண்ட் ரேட்டு தேர்ட் ரேட் வரப்போகுதுன்னா அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணுனால என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கான்றத 10:30க்கு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.